முக்கிய செய்திகள். பரம்பரை சொத்து வரி விதிக்கும் எந்த திட்டமும் இல்லை. பாஜக பதற்றத்தை ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தல். 88 மக்களவை தொகுதிகளில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல். பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறைக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. 25,000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் இருந்து அஜித் பவார் மனைவி விடுவிப்பு. பாஜகவின் வாஷிங் மெஷின் வேலை செய்ய தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம். கொளுத்தும் கோடை வெயிலால் வெப்ப பக்கவாதம் தாக்கும் ஆபத்து. ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து தப்பிக்க மருத்துவர்கள் ஆலோசனை. வணக்கம். பரம்பரை சொத்து வரி விதிக்கும் எந்த திட்டமும் காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு பிரிவு தலைவரான திரு சாம் பிட்ரோடா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அமெரிக்காவில் பரம்பரை சொத்துக்கு வரி உள்ளது என்றும் ஒருவரிடம் $100 மில்லியன் மதிப்புள்ள சொத்து இருந்தால் அவர் இறக்கும் போது அதில் 45% மட்டுமே தனது வாரிசுகளுக்கு மாற்ற முடியும் என்றும் தெரிவித்தார். 55% அரசாங்கத்தால் எடுத்துக் கொள்ளப்படுவதாக கூறிய திரு சாம் பிட்ரோடா இது தமக்கு நியாயமாகப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இதனை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் ஆபத்தான உள்நோக்கங்கள் ஒவ்வொன்றாக வெளிவருவதாக சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் திரு மோடி நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் கடினமாக உழைத்து சம்பாதிப்பவர்கள் மீது அதிக வரி திணிக்கப்பட வேண்டும் என்று அக்கட்சி விரும்புவதாக சாடியுள்ளார். இந்நிலையில் பரம்பரை சொத்து வரி விதிக்கும் எந்த திட்டமும் தங்களிடம் இல்லை என காங்கிரஸ் மறுத்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள திரு ஜெய்ராம் ரமேஷ் பரம்பரை சொத்து வரி விதிக்கும் சிந்தனையே இல்லை என்று கூறியுள்ளார். திரு சாம் பிட்ரோடா தனது தனிப்பட்ட கருத்தை தெரிவித்திருப்பதாக கூறியுள்ள அவர் அவரது கருத்து அமெரிக்காவுக்கு பொருந்தக்கூடியது என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக திரு சாம் பிட்ரோடா பேசவில்லை என்று விளக்கம் அளித்துள்ள திரு ஜெய்ராம் ரமேஷ் பரம்பரை சொத்து வரி குறித்து 2014ஆம் ஆண்டிலிருந்தே பாஜகவினர் பேசி வருவதாக கூறினார். இதனிடையே தாம் சாதாரணமாக தெரிவித்த கருத்துக்கு பாஜக ஏன் பதற்றம் அடைகிறது என திரு சாம் பிட்ரோடா கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் நலன் கருதி தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார். நாட்டையே உலுக்கிய தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கில் தேர்தல் பத்திரம் திட்டம் சட்டவிரோதமானது என உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த திட்டம் மூலம் பாஜகவிற்கு 6,570 கோடி ரூபாயை தொழில் நிறுவனங்கள் வழங்கியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதற்கு ஈடாக அந்த நிறுவனங்களுக்கு பாஜக அரசு மத்திய அரசின் ஒப்பந்தங்களை வழங்கியிருப்பதும் நிறுவனங்களின் அதிகாரிகள் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தேர்தல் பத்திர முறைகேடுகள் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பொதுநல வழக்குகள் மையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தாக்கல் செய்துள்ள மனுவில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையின் விசாரணை வளையத்தில் சிக்கிய பல நிறுவனங்கள் ஆளும் கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி அளித்துள்ளதால் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கிய விசாரணை அமைப்புகளான சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவை ஊழலுக்கு துணை போயிருப்பதால் தேர்தல் பத்திர முறைகேடுகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட வேண்டும் என அதில் கோரப்பட்டுள்ளது. இதனிடையே மாஃபியா பாணியில் மிரட்டி பணம் பறித்தல், மெகா பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு ஊழலில் ஆளும் கட்சி ஈடுபட்டுள்ளதை சிறப்பு புலனாய்வு குழு ஆராய வேண்டும் என்றும் நாட்டின் நலன் கருதி இதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று திரு சீதாராம் யெச்சூரி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாடு முழுவதும் 13 மாநிலங்களில் உள்ள 88 மக்களவை தொகுதிகளில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. 18வது மக்களவைக்கான தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் உள்ளிட்ட 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 64% வாக்குகள் பதிவாகின. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் நாளை நடைபெற உள்ளது. இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. இந்நிலையில் கேரளாவில் ஒரே கட்டமாக 20 தொகுதிகள், கர்நாடகத்தில் 14, ராஜஸ்தானில் 13 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவில் தலா 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 7 தொகுதிகள், அசாம் மற்றும் பீகாரில் தலா 5 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்தப்பட உள்ளது. மேற்கு வங்கம், சத்தீஸ்கரில் தலா 3 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், திரிபுராவில் தலா ஒரு தொகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது.
மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா 3வது முறையாக களம் காணும் கோட்டா மற்றும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி, அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திருமதி ஆனி ராஜா மோதும் வயநாடு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாஹெல், நடிகை ஹேம மாலினி, காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசி தரூர், மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் ஆகியோர் போட்டியிடும் தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதால் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 25,000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் மனைவி விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாஷிங் மெஷின் மீண்டும் வேலை செய்ய தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை மகாராஷ்டிர மாநில கூட்டுறவு வங்கி ரிசர்வ் வங்கியின் விதிகளை மீறி சர்க்கரை ஆலைகள் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு கடன் வழங்கியதாக புகார் எழுந்தது. இதனால் வங்கிக்கு 25,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் 2019ஆம் ஆண்டு திரு அஜித் பவார், அவரது மனைவி திருமதி சுனேத்ரா பவார் மற்றும் உறவினர் திரு ரோஹித் பவார் உள்ளிட்டோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கை முடித்து வைக்கும் அறிக்கையை தாக்கல் செய்தனர். அதில் தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கப்பட்ட கடனால் வங்கிக்கு இழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் முறைகேடுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் திருமதி சுனேத்ரா பவார் உள்ளிட்டோர் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். திரு அஜித் பவார் பாஜக கூட்டணியில் இணைந்து அவரது மனைவி ஆளும் கூட்டணி சார்பில் பாராமதி தொகுதியில் போட்டியிடும் சூழலில் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மகாராஷ்டிர மாநில எதிர்க்கட்சிகள் பாஜகவின் வாஷிங் மெஷின் மீண்டும் வேலை செய்ய தொடங்கிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளன. வெயிலின் உக்கிரம் அதிகரித்து வருவதால் 50 வயதிற்கு மேற்பட்டோரை ஹீட் ஸ்ட்ரோக் என்ற வெப்ப பக்கவாதம் தாக்கும் ஆபத்து இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த ஆண்டு கோடை காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான வெப்ப அலைகள் தாக்கும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதற்கேற்ப நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இம்மாதம் பிறந்தது முதலே தமிழ்நாட்டில் சென்னை, வேலூர், கடலூர், சேலம், தருமபுரி, கோவை என பரவலாக பல மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் பதிவானது. வழக்கமாக மே மாதம் மட்டுமே கத்தரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் காலத்தில் மட்டுமே அதிக வெப்பம் பதிவாகும். ஆனால் இந்த ஆண்டு கத்தரி வெயில் தொடங்குவதற்கு முன்பே எல்லா நாட்களும் அக்னி நட்சத்திரமாக மாறி வருகின்றன. இந்நிலையில் உடலின் வெப்பநிலை அதிகரித்தால் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் கடுமையான வெப்ப பக்கவாதம் தாக்கலாம் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். உடல் சூடு அதிகரித்து நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு அதனால் வரும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் யாரேனும் மயங்கி விழுந்தால் அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி அளித்து அருகே உள்ள மருத்துவமனையில் சேர்க்குமாறு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இப்போ அவங்க வெயிலில் இருக்காங்க அப்படின்னா ஒரு நிழல் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. உடனே டேக் தம் டு அ கோல்டர் பிளேஸ். எதெல்லாம் ரொம்ப டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போட்டிருக்காங்க, இல்லை அன்னெசரி க்ளோத்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேஷண்ட் ஷுட் ஹேவ் வென்டிலேஷன். ஸோ அவங்களுக்கு ப்ரீதபிலிட்டி இருக்கணும். ஒரு கர்ச்சீஃப் எடுத்து ஒரு ஈர துணியை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கோல்ட் பாத் மாதிரி உடனே கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல அவங்கள பார்த்த பிறகு அவங்கள ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கால் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள உடனே எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். ஸோ ஐ டோல்ட் யூ இட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. உடலில் உப்பு மற்றும் நீர் சத்தின் அளவு குறையும் போது கை கால்களில் அதிக வலி ஏற்படுவது ஹீட் ஸ்ட்ரோக்கின் முதல் நிலை என்று கூறும் மருத்துவர்கள், உடலின் வெப்பநிலை 101 டிகிரியை தாண்டும் போது கடுமையான தலைவலி, காய்ச்சல், வாந்தி, அதீத தண்ணீர் தாகம் ஏற்படும் என்கிறார்கள். அதிக தாகமும் இரத்த அழுத்தமும் சேர்ந்து மயக்க நிலை ஏற்படலாம் என்றும், வழக்கமான பாதிப்பு என்று அலட்சியமாக நினைத்து மருத்துவரை சந்திக்காமல் இருந்தால் வெப்ப பக்கவாதம் உயிரை பறிக்கும் நிலை உருவாகும் என்றும் எச்சரிக்கின்றனர். உடல் சோர்வடையும் போது விட்டமின் சி சத்து கொண்ட எலுமிச்சை, ஆரஞ்சு பழங்களின் சாற்றை பருக வேண்டும் என்றும், தினமும் அதிக நீர் அருந்துவது முக்கியம் என்றும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். வெப்ப அலைகள் அதிகரிக்கும் நேரமான காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை மிக அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்கனவே எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பட்டாசு தொழிற்சாலைகளில் விதி மீறல் கண்டறியப்பட்டால் கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்காணித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் அடுத்த வெம்பக்கோட்டை, ஆமத்தூர் பகுதிகளில் அனுமதியின்றி பட்டாசு தயாரித்த ஆலைகளில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுக்கு முன்ஜாமீன் கேட்டு மதுரை உயர் நீதிமன்றத்தில் தனித்தனியாக மனு தாக்கல் செய்தனர்.
இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது இது குறித்து விசாரிக்க டிஎஸ்பி அந்தஸ்தில் சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கை மீண்டும் விசாரித்த நீதிபதி கடந்த 5 ஆண்டுகளில் இங்கு நிகழ்ந்த 69 பட்டாசு விபத்துகளில் பெரும்பாலானவை உரிய அனுமதியின்றி செயல்பட்ட ஆலைகளில் நடந்திருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் 6 வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், சட்டவிரோத பட்டாசு ஆலைகள் குறித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என உத்தரவிட்டார். விதிமீறல் கண்டறியப்பட்டால் உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டவிரோதமாக செயல்படும் பட்டாசு ஆலைகளுக்கு எங்கிருந்து பட்டாசு தயாரிக்கும் பொருட்கள் கிடைக்கின்றன என்பது குறித்து சிறப்பு அதிகாரி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். பிரபல இசையமைப்பாளர் திரு இளையராஜா பாடல்கள் விற்பனை மூலம் வணிக ரீதியாக பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவரான இளையராஜா இசையமைத்துள்ள 4500 பாடல்களை பயன்படுத்துவதற்கு எக்கோ மற்றும் அகி உள்ளிட்ட இசைத்தட்டு நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன. ஆனால் ஒப்பந்தம் முடிந்த பிறகும் காப்புரிமை பெறாமல் தனது பாடல்களை அந்த நிறுவனங்கள் பயன்படுத்துவதாக கூறி திரு இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். இதேபோல் இசைத்தட்டு நிறுவனங்களும் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தன. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு ஆர் மகாதேவன், திரு முகமது ஷஃபீக் அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இசை அமைத்ததற்கு இளையராஜாவிற்கு தயாரிப்பாளர் ஊதியம் கொடுத்து விட்டதால் அதன் உரிமை தயாரிப்பாளரிடம் சென்றுவிடும் என கூறினார். தயாரிப்பாளரிடமிருந்து உரிமை பெற்றுள்ளதால் பாடல்கள் தங்களுக்கு சொந்தமாகிவிட்டதாக கூறினார். இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் திரு சதீஷ் பராசரன், இசையமைப்பு என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் காப்புரிமை சட்டம் பொருந்தாது என கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அப்படி என்றால் வரிகள், பாடகர் அனைத்தும் சேர்ந்துதான் பாடல் உருவாகிறது, வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை, பாடலுக்கு பாடலாசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என கேள்வி எழுப்பினர். மேலும் பாடல்கள் விற்பனை மூலம் திரு இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூன் 2வது வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். முதுமலை புலிகள் காப்பகத்தின் வலைதளத்தை போன்று போலி வலைதள பக்கத்தை உருவாக்கி சுற்றுலா பயணிகளிடம் பல்லாயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகள் மற்றும் வாகன சவாரியை ஆன்லைனில் புக்கிங் செய்ய www.mudumalai-tiger-reserve.com என்ற வலைதள பக்கம் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக முதுமலை புலிகள் காப்பகம் வலைதள பக்கத்தில் ஆன்லைன் புக்கிங் செய்ததாகவும், ஆனால் நேரடியாக வரும்போது அவ்வாறான புக்கிங் எதுவும் ஆகாமல் உள்ளதாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வனத்துறையினர் ஆய்வு நடத்தியதில் முதுமலை நேஷனல் பார்க்.in என்ற போலியான வலைதள முகவரியை உருவாக்கி சுற்றுலா பயணிகளிடம் மோசடி செய்யப்பட்டதும், இந்த முகவரி 2022ஆம் ஆண்டில் இருந்து செயல்பட்டு வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. புக்கிங் ஒன்றிற்கு 7000 முதல் 10,000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக புலிகள் காப்பக உதவி இயக்குநர் திருமதி திவ்யா கூறினார். சமீப காலமாக வடமாநிலத்தில் இயங்கு வரும் ஒரு நிறுவனம் முதுமலை நேஷனல் பார்க்.in என்ற இணையதளத்தின் மூலமாக அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக பொதுமக்களிடம் சவாரிக்காக கட்டணத்தை வசூல் செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவது அறியப்படுகிறது. இது குறித்து நாங்க மாவட்ட காவல்துறையிடம் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வட மாநிலத்தை மையமாக கொண்டு செயல்படும் மோசடி கும்பலை கண்டுபிடிக்க சைபர் கிரைம் போலீசாரிடம் முதுமலை புலிகள் காப்பகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். www.mudumalai-tiger-reserve.com என்ற வலைதள பக்கம் மட்டுமே முதுமலை புலிகள் காப்பகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதள பக்கம் என்றும், போலி வலைதளங்களை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் திருமதி திவ்யா எச்சரித்துள்ளார். உடல் பருமனை குறைக்க மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சையின் போது மாரடைப்பு ஏற்பட்டு புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்தியால்பேட்டை டிவி நகரைச் சேர்ந்த இரட்டை சகோதரர்களில் ஹேமச்சந்திரன் என்பவர் தனியார் நிறுவனத்தில் டிசைனராக பணிபுரிந்து வந்தார். 26 வயதான ஹேமச்சந்திரன் 150 கிலோவுக்கு மேல் உடல் பருமனாக இருந்ததால் உடல் எடையை குறைக்க சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டுள்ளார். ஹேமச்சந்திரனுக்கு சர்க்கரை நோய் அறிகுறி இருந்ததால் அதனை குறைத்துவிட்டு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று கூறிய மருத்துவர் அதற்கு 8 லட்சம் வரை செலவாகும் என்றும் கூறியுள்ளார்.
இந்நிலையில் பம்மலில் உள்ள மற்றொரு மருத்துவமனையில் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு கடந்த 22ஆம் தேதி கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆனால் அறுவை சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடங்களில் மாரடைப்பு ஏற்பட்டதால் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்ட ஹேமச்சந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஹேமச்சந்திரனின் உடலை முழுமையாக பரிசோதிக்காமல் சிகிச்சை அளித்ததாக குற்றஞ்சாட்டியுள்ள அவரது உறவினர்கள் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பம்மல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மதுரை கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவையொட்டி தங்கை மீனாட்சியின் திருமணத்தை காண அழகர் கோவிலில் இருந்து கடந்த 21ஆம் தேதி மதுரைக்கு தங்கப்பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகர் நேற்று முன்தினம் வைகை ஆற்றில் இறங்கினார். தொடர்ந்து பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளிய அழகர் வண்டியூர் பகுதியில் உள்ள வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு அன்றிரவு சென்றார். இதையடுத்து சேஷ வாகனத்தில் சுந்தரராஜ பெருமாள் கோலத்தில் தேனூர் மண்டகப்படியில் எழுந்தருளினார். அங்கு மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வை எடுத்துரைக்கும் வகையில் குளம் போன்று வடிவமைத்து மண்டுக முனிவரின் சிலையும் அருகே நாரை ஒன்றும் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாள் நாரைக்கு முக்தி அளிக்கும் விதமாக பூஜைக்கு பின்னர் நாரை பறக்க விடப்பட்டது. பின்னர் மண்டுக முனிவரின் மண் சிலைக்கு நம்மாழ்வார் திருமொழி பாடல் பாடப்பட்டு சாப விமோச்சனம் வழங்கும் பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து தேனூர் மண்டகப்படியே மும்முறை வலம் வந்த அழகர் அங்கிருந்து புறப்பட்ட போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏந்தி தரிசித்தனர். பின்னர் ஆழ்வார்புரத்தில் உள்ள ராமராயர் மண்டபத்தில் விடிய விடிய தசாவதார கோலத்தில் காட்சியளித்த அழகரை ஏராளமானோர் தரிசித்தனர். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கோடை காலம் தொடங்கியது முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. பல இடங்களில் வெயில் சதமடித்து வருவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தென் தமிழகத்தில் ஆங்காங்கே கோடை மழை பெய்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார், அருமனை, குலசேகரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்ததால் சற்று வெப்பம் தணிந்தது. எனினும் ஈரோட்டில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், வேலூர், திருப்பத்தூரில் 106 டிகிரி வெயிலும் கொளுத்தியது. சேலம், கரூர், பரமத்தி, தருமபுரியில் 105 டிகிரியும், திருத்தணியில் 105 டிகிரியும் வெப்பம் தகித்தது. திருச்சியில் 104 டிகிரியும், மதுரை விமான நிலையத்தில் 103 டிகிரி வெயில் பதிவானது. தஞ்சாவூரில் 102 டிகிரியும், கோவை, மீனம்பாக்கம், மதுரை நகரில் 101 டிகிரி பதிவான நிலையில் பாளையங்கோட்டையில் வெயில் சதமடித்தது. எனினும் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பரம்பரை சொத்து வரி விதிக்கும் எந்த திட்டமும் காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார். 25,000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் அஜித் பவார் மனைவி விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜகவின் வாஷிங் மெஷின் மீண்டும் வேலை செய்ய தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.